ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் தீபாவளி கொண்டாடுறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தீபாவளி கொண்டாடுறதுக்கு. ரெடி ஆகிட்டோம். எனக்கு என்னுடைய 2வது பையனும் மருமகளும் வந்திருக்காங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு. அவங்களும் நானும் இப்போ எங்கள் வீட்டில் கேதார கௌரி விரதம் எடுப்போம். அதனால் என் மருமக விரதம் இருந்து இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் விரதம். அது இப்போ நோன்பு தொடங்க போகிறோம். நீங்கள் அதை பார்த்துட்ருப்பீங்க. நம்ம நோன்பு தொடங்கிட்டோம். நாங்கள் உருளியில் தான் தொடங்குவோம். எங்கள் மாமியார் எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நான் இப்போ என் மருமகளுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எங்கள் மாமியாருக்கு 5 பொண் குழந்தைங்களும் 5 பசங்களும். 5 பொண் குழந்தைங்களும் 5 பசங்களும். அவங்கள நான் தான் 2வது மருமக. ஸோ எங்கள் பெரிய மருமக முதல்ல அம்மா பெரிய மருமகளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. பெரிய மருமக 2வது மருமகளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. 2வது மருமக 3வது மருமகளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்படி தான் நாங்கள் படிச்சிருந்தோம். எங்கள் மாமியாரும் எங்கள் ஃபேமிலியும் எல்லோரும் ரொம்ப நல்லா கிராண்டாக கொண்டாடிட்டு இருந்தோம். இப்போ எல்லோரும் அவங்கவுங்க எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கிறனால இப்போ நம்ம வீட்லேயே தான் நம்ம எடுக்கிறது. அதனால் இப்போ நான் என் மருமகளுக்கு இப்போ எப்படியெல்லாம் செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கேதார கௌரி விரதம் பலரும் பல மாதிரி செய்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. இது உருளியில் எடுப்போம் நாங்கள். அதில் என்னெல்லாம் வைக்கிறோம், என்னெல்லாம் சாங்கியம் இருக்குங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா பாருங்கள். இதை இதில் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் மருமகளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது அவங்க 2 பேரும் சேர்ந்து அதில் முதல்ல மஞ்சளில் கணபதி வைப்போம். அது பூஜை முடித்த உடனே அதுக்கு அச்சு வெல்லம், தேங்காய், அப்புறம் இது வெத்தலை, பாக்கு, பழம், இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச அந்த அதிரசம் தான் நம்ம இந்த உருளியில் வைக்கணும். ஆக்சுவலி புருஷனும் இல்லாமையோ பொண்டாட்டி இல்லாமையோ இது செய்ய முடியாது. 2 பேரும் கப்புலாக தான் செய்ய முடியும். அதுதான் அது பலன் கொடுக்கும். அதனால தான் 2 பேரும் எங்கே இருந்தாலும், ஹஸ்பண்ட் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. ஒய்ஃப் எங்கே வேலை பார்த்தாலும் வந்துடுவாங்க. அன்னைக்கு இருந்து அவங்க தான் தொடங்கி வைப்பாங்க. இந்த விரதம் கண்டினியூஸாக பண்ணணும். வருஷ காலமாக இப்போ இப்போ 1 வருஷம் கூட நிறுத்தக்கூடாது. இன்கேஸ் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டேட்டில் இருந்துட்டா மட்டும்தான் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த வருஷம் எல்லா வருஷமும் பண்ணிட்டு வரணும். அது நிறுத்தக்கூடாது. இந்த வருஷம் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் நிறுத்திடலான்னு சொல்லி இருக்கக்கூடாது. பண்ணினா கண்டினியூஸாக அந்த வருஷம் எடுத்துருக்கணும். எல்லா வருஷமும் அந்த தீபாவளி அன்னைக்கு, அதாவது ஃபுல் அமாவாசை இருக்கிற டைமில் தான் எடுக்கணும். அதுதான் ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசை நாள் பார்த்து தான் நாங்கள் இந்த விரதம் பண்ணுவோம். சிலப்போ 20 நம்ம முன்னாடி நாளே தீபாவளி இருக்கும், அடுத்த நாள் தான் அமாவாசை வரும். அதனால் நாங்கள் அந்த அமாவாசை நிறைஞ்ச நாளில் தான் நாங்கள் இந்த விரதம் எடுத்துக்குவோம். அவங்க பண்ண அதிரசம், பழம் எல்லாமே வச்சிட்ருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் துளசி மடத்துக்கு தான் பூஜை பண்ணுவோம். ஆக்சுவலி இது துளசி மடம் வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் கொண்டு இல்லை வெளியில் வச்சுருக்கிறவங்க வெளியில் வைக்கலாம். இது எங்களோடது பால்கனியில் வச்சுருக்கோம். இப்போ உருளி நரைச்சிட்டாங்க. நரைச்சிட்டு இப்போ கங்கணம் கட்டணும் கையில். அதில் வெள்ளை நூல் எடுத்துட்டு 7 நூல் எடுக்கணும். 7 நூல் எடுத்துட்டு அதில் மஞ்சள் தடவி அதில் அரளி இலை தான் விசேஷம். அரளி இலை கட்டி கங்கணம் கட்டுவாங்க. அது புருஷன் பொண்டாட்டிக்கும், பொண்டாட்டி புருஷனுக்கும் கட்டி கொடுப்பாங்க. அந்த விரதம் இந்த உருளி கையில் எடுக்கிறதுக்காக நம்ம இதை கங்கணம் கட்டி தான் அதை எடுக்க முடியும். அதனால் இப்போவே அந்த கங்கணம் கட்டிக்குவாங்க 2 பேரும். 2 பேரும் கட்டிட்டு இப்போ அதில் துணி நல்லா வெள்ளை துணியோ இல்லைன்னா அதுக்கு பட்டு துணியோ ஏதாவது வச்சுட்டு மூடணும். நல்ல துணி வச்சுட்டு மூடணும். மூடி அதை மருமக முந்தானியில் அந்த உருளியை வாங்கிக்கணும். மூடி தான் எடுத்துகிட்டு அந்த முந்தானையில் மூடி எடுத்துகிட்டு போய் துளசி மடத்துக்கு வைக்கணும். இதுதான் எங்களுடைய நோன்பு பண்ணுறது. இப்போ எல்லாரும் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பண்ணிட்டோம்.